ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த வீடியோ. தைப்பூசம் அப்போ எங்கள் ஊர் கோயிலில் திருவிழா மாதிரி நடக்கும். எல்லா கடைகளுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காவடி எடுக்கிறது, பால் குடம் தூக்கிறது, நெருப்பு மிதிக்கிறது, இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நடக்கும். இந்த முறை நெருப்பு மிதிக்கிறதுக்கு ஒரு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. விநாயகரை கும்பிட்டுட்டு, சிவபெருமானை கும்பிட்டுட்டு, அம்மன் எல்லாத்தையுமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முருகரை கும்பிட போயாச்சு. நெருப்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, நெருப்பு மிதிக்கிறதுக்கு. எங்க ஊர் முருகன் கோயிலில் முருகர் ஆண்டி விஷயத்துல இருப்பாங்க. இது முந்தின நாள் திருக்கல்யாணம் நடந்தது இல்லைங்களா, முருகர் வள்ளி தேவயானைக்கு அந்த அலங்காரம் தான் இது. காவடி எடுத்துட்டு நெருப்பு மிதிச்சுட்டு ஊர்வலம் வருவாங்க. அதுக்கப்புறம் தேரும் ஊர்வலம் வரும். முருகரோட அருளால் எல்லாருமே நெருப்பு மிதித்து முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக அந்த கறி எடுத்து நெத்தியில் வைப்போம் இல்லையா, இட்டுக்கிட்டு நாங்கள் சாமியை கொண்டுட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்பயும் தைப்பூசம் வந்தாலே எங்கள் ஊரில் காலையில் நெருப்பு மிதிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சாமியை நிதானமாக கும்பிட்றதுக்கும் வருவோம். ஸோ அதே மாதிரி தான் தைப்பூசம் அன்னைக்கு ஈவினிங் டைம் ஒரு 7 o'clock மேலே கிளம்பி நாங்கள் சாமி கும்பிட வந்தாச்சு. முருகர் வள்ளி தெய்வானை சிலைக்கு இப்போ வேற ஒரு அலங்காரம் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. நிதானமாக சாமியை கும்பிட்டுட்டு பொருள் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.